வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மட்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வருண் தேஜ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு கேம்பிளிங் கேங்ஸ்டர் எப்படி உருவாகிறான் அப்படின்ற ஒரு எவல்யூஷனா காட்டக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலி இந்த படம் 1950ல இருந்து 80க்குள்ள நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வாசு அப்படின்ற ஒரு சின்ன பையன் பர்மால இருந்து ஒரு அகதியா விசாகப்பட்டினத்துக்கு வந்து இறங்குறான். வந்த இடத்துல ஒரு பிரச்சனையில ஒரு கொலை பண்ணிடுறான் அண்ட் ஜெயிலுக்கும் போயிடுறான். சின்ன வயசுலயே ஜெயிலுக்கு போறவன் அங்க வந்து நிறைய ஃபைட்கள்ல ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறான். ஒரு மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு மோட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அந்த ஜெயில் தண்டனை முடிஞ்சு வெளியே வரான். வந்து மார்க்கெட்ல நார்மலா ஒரு கூலி வேலை மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க தொடங்கி எப்படி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா மாறுறான். அதுக்கப்புறம் அந்த கேம்பிளிங்குள்ள எப்படி கால் தடம் பதிக்கிறான், மட்கா அப்படின்ற ஒரு கேமை எப்படி உருவாக்குறான் அண்ட் அதன் மூலமா எப்படி இந்தியன் எக்கனாமியே வந்து ஆட்டி படைக்கிறான் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது KGF 2 ஸ்டைல்ல ஒரு ரியல் லைஃப் கிரைமை மையமா வச்சு ஒரு பீரியாடிக் டிராமா கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் அதுல சக்சீடும் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த பீரியாடிக் செட்டப் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 50s to 80s அண்ட் வைசாக காட்டின விதமா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த மட்கா அப்படின்ற அந்த கேம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் சிம்பிளான ஒரு நம்பர் கேம் தான். அதை எப்படி காசா மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஐடியாவா இருக்கட்டும், அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த வேவா இருக்கட்டும், அதை எப்படி போலீஸ் ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி வருண் தேஜை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபை வந்து அவரோட கெட்டப் வழியா காட்டணும் அண்ட் ஆக்டிங் வழியா காட்டணும். அதை ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த எவல்யூஷனை காட்டின விதம், அதாவது ஒரு சாதாரண அண்டர்டாகா இருக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு மிகப்பெரிய டானா மாறுறான் அப்படின்ற அந்த எவல்யூஷனை நம்ம நிறைய படங்கள்லயே பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட அந்த படங்களோட ஒரு கலவை மாதிரி தான் இந்த போர்ஷன் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். புதுமை அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லவே இல்லை. இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா பெட்டரா அந்த போர்ஷன்ஸ்ல யோசிச்சிருக்கலாம். இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்கான வேலை அதை கன்வே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி அதுக்கான கன்க்ளூஷன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஹை மூமெண்ட்ஸோட பயங்கரமா முடிப்பாங்க அப்படின்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ரொம்பவே ஆர்டினரியான ஒரு கிளைமேக்ஸா தான் முடிச்சிருப்பாங்க. ஆல்சோ டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேல இந்த கதை போகுது. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு லெங்க்தியான வாட்ச் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செஞ்சிச்சு. பட் ஓவரால் இந்த படம் பெரிய லெவல்ல போர் அடிக்காத ஒரு படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அரைச்சமாவை தான் அரைச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா ட்ரை பண்ணலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.